திமுக அரசின் நிர்வாக தவறுகளுக்கு கடைநிலை ஊழியர்களை பலியாக்குவதா என திராவிட மாடலா என மகாவிஷ்ணு சர்ச்சை பேச்சு விவகாரத்தை குறிப்பிட்டு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை அரசு பள்ளிகளில் நடத்தப்பட்ட ஆன்மீக சொற்பொழிவுக்கு கடும் விமர்சனம் எழுந்ததை அடுத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களை மட்டும் பணியிட மாற்றம் செய்து திமுக அரசு தண்டித்திருப்பது கண்டனத்திற்கு உரியது என்று அவர் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கல்வித்துறை அதிகாரிகள் அனுமதியின்றி நிகழ்ச்சி நடைபெற்றதா, பள்ளிக் கல்வித்துறை அமைச்சகத்திற்கு தெரியாமல் நடைபெற்றதா என கேள்வி எழுப்பிய சீமான், அவ்வாறு தெரியாமல் நடைபெறுகிறது என்றால் அந்த அளவிற்கு அரசு வலிமையற்றதாக இருக்கிறதா எனவும் வினவியுள்ளார். சென்னை அசோக் நகர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் தமிழரசியின் இடமாற்றத்தை அரசு திரும்ப பெற வேண்டும் என்றும், இதுபோன்ற தவறுகள் இனி நிகழாமல் இருக்க மிக கவனமாக செயல்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அதே நேரத்தில் மகாவிஷ்ணுவின் சர்ச்சைக்குரிய பேச்சுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் சீமானின் அறிக்கையில் எந்த வார்த்தையும் இடம்பெறவில்லை.